பெருமாள்மணி நிறைய எலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். கிட்டத்தட்ட இவங்க 4 பேர் பேசுறது, மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறதுன்றது விஜய் ஒரு ஃபேக்டர் தான். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றத ஒத்துக்கிறாங்க. ஆனால் அது டிசைடிங் ஃபேக்டர்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அது மீண்டும் இருதுருவ அரசியலுக்குள்ளே தான் இருக்குது. ரீஜியன் வைஸ் சில மாற்றங்கள் இருக்கலான்றது தான் இவங்க அப்சர்வேஷன். உங்கள் பார்வை என்ன? நான் இந்த தேர்தல்களை கணிப்பது, இந்த தேர்தல்களை பின்பற்றுவது அப்படிங்கிற பழக்கம் மராட்டியத்தில் ஒரு பேராசிரியரிடம் தான் அந்த செஃபாலஜியை நான் கற்றுக்கிட்டேன். 2014 தேர்தலில் அவர் ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் ஊரில் மோடி அலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் என்னோட கருத்தை சொன்னேன். அவர் சொன்னார், உங்கள் ஊரில் நீ எப்படி மோடியை ஃபீல் பண்ண முடியும், கிருஷ்ணா துங்கபத்ராவை தாண்டு அப்படின்னாரு. ஹவேரின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் மோடி பேசுறதுக்கு இருந்தார். அந்த ஊருக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அங்கே ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். பாயோ பேகனோ அப்படின்னு சொல்லி அப்படி மோடி ஆரம்பித்தார். அந்த கூட்டம் அவர் ஹெலிகாப்டர் இறங்குறப்ப எப்படி இருந்தது, அவர் பாயோ பேகனோங்கிறப்போ எப்படி இருந்தது, மோடி இங்கே திரும்பினா எப்படி இருந்தது. எனக்கு முன்னாடி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய தோளில் வச்சுருந்தார். அந்த குழந்தை தோளில் இருந்து கேட்குது, யார் மோடிங்குது. அந்த தந்தை சொல்கிறார், அந்த பேசிகிட்டு இருக்காருல அவர் தான். அதற்கு பிறகு பேராசிரியர் சொன்னார், கிருஷ்ணா துங்கபத்ரா தாண்டிட்டல்ல, கங்கையில் போய் மோடியை கேளு அப்படின்னார். நான் எல்லாம் அந்த 2-3 இடங்கள் அவரை கேட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் திரும்பிய பொழுது, தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முக்கியமான கட்சி 200 ரூபாய் கவரில் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க பணம் முதன்முறையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது அந்த தேர்தலில் தான். அப்போது நாம் ஒன்றை கணிப்பதற்கு முன்னால் நாம் 2 காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று, அந்த களத்திற்கு நேரடியாக போக வேண்டியது இருக்குது. அந்த பேராசிரியர் சொன்னது தான், வாக் வாக் வாக்னார், நட நட, டாக் டாக் டாக். இப்படி தான் ஒரு அரசியலை நாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு ஐயா விஜயனுடைய அரசியலை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த அரசியல் இந்த இடத்தில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா, இந்த தமிழக அரசியல் களம் என்பது விஜய் வெர்சஸ் அதர்ஸ் என்கிற இடத்தில் நிற்கிறதோ என்று நான் கருதுகிறேன். விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த களம் நிற்குதோ அப்படின்னு நான் கருதுறேன். நான் ஏன் கருதுறேன் அப்படின்னா, விஜயை புரிந்து கொள்வது என்பது ஒரு ப்ரொஃபஷனல் சேலஞ்ச். ஏனென்றால், நான் பிறப்பதற்கு முன்னாலேயே இளையா சூரியனாங்கிற அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு நாம் அரசியலை பார்க்கிறோம். எல்லா தேர்தல்களும் 11 தேர்தல்கள், அதில் 10 தேர்தல் இளையா சூரியனாங்கிற கேள்விதான். 89 தேர்தல் மட்டும்தான் இளையா, ரெட்டை புறாவா, சேவலா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்குல்ல. நாம இந்த தேர்தல்களை எங்க கணிச்சிருக்கோம்? 2014 கணிச்சு டிவியில் உட்காந்து சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா அம்மா 35லேருந்து 37 வாங்குவாங்க, சரியா வந்திருக்கு. 2016 அஇஅதிமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம், சரியா வந்திருக்கு. அதற்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலையும் கணிச்சு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போது விஜய்ங்கிற இந்த ஃபேக்டரை கணிக்க முடியுமா? அது ஒரு ப்ரொஃபஷனல் சேலஞ்ச். ஏன்னா ஒரு புதிய சக்தி வருது. அப்போ நான் மறுபடியும் என் பேராசிரியர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், இதற்கு முன்னால் இருந்த நடிகர்களை டீகோட் பண்ண ஆரம்பி. அது எம்ஜிஆரா இருக்கலாம், ஐயா விஜயகாந்தா இருக்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா என்டிஆரா இருக்கலாம், ஐயா சிரஞ்சீவியா இருக்கலாம். இவங்களை நீ புரிஞ்சு கொண்டனா மட்டும்தான் ஒரு புதிய சக்தியாக வரக்கூடிய ஐயா விஜயை நீ புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதான் பேராசிரியர் சொன்ன பாலபாடம். முதலாக கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் நேரில் போறேன். ஏர்போர்ட்லேருந்து அவர் இப்படி வெளியில் வராரு. மரக்கிளையில இருந்து ஒரு பையன் அப்படி அந்த காருக்கு முன்னாடி தவ்வுறான். அது வரைக்கும் என்ன புரிதல் இருந்துன்னா, கோயம்புத்தூர் போன்ற மேற்கு மாவட்டங்களில் இவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்காது. அவர் வேன் அப்படி திரும்பி அப்படி வரும்போது மரக்கிளையில இருந்து ஒரு பையன் வேனுடைய முன்பகுதியில் தவ்வி குதிச்சு அவருக்கு கை கொடுக்கிறான். அந்த உணர்ச்சி, அந்த இளைஞர்கள்ட்ட இருந்த அந்த எழுச்சி, இதெல்லாம் அதற்கு முன்னால் எவ்வளவோ கூட்டங்களை கேட்க போயிருக்கோம். இரவு 1 மணி வரை 2 மணி வரலாம் போய் கூட்டங்களை கேட்டுட்டு நடந்தே வந்திருக்கோம். இதே முன்னேற்ற கழக தலைவர்களை எவ்வளவோ வியந்து பேசியிருக்கோம். அவங்க அரசியலெல்லாம் அணுவா ரசிச்சிருக்கோம். ஆனால் அந்த கூட்டங்களில் பார்க்காத ஒரு எனர்ஜி அங்க இருந்தது. இல்ல, இப்ப இதுல முக்கியமானது, மூத்த பத்திரிகையாளர்கள் யாருமே விஜயை குறைச்சு மதிப்பிடல. விஜய் ஃபேக்டர்ன்றது தான் சரியா மதிப்பிடுறமாங்கிறதா கேள்வி. இப்ப அந்த குறைச்சு மதிப்பிடணும் சொல்லல, ஆனால் அந்த இடம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராதீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, அங்கதான் அதிகபட்சம் 15%, அதிகபட்சம் நீங்க அதை தாண்டுன்றது. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயா அது 15% இருந்தால் நீங்க ஐயா விஜயகாந்த போல 2 மடங்குன்னு மதிப்பிடுறீங்க. அப்படிதானே? களம் அப்படி இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஐயா எம்ஜிஆர் அரசியல் பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட பேசினா அவங்க ஒன்று சொல்றாங்க, தம்பி 77 தேர்தலில் நான் காலேஜ் படிக்கிற பையன்,
எங்க வீடு வந்து காங்கிரஸ் குடும்பம். அப்ப நான் ரெட்டலைக்காக ஓட்டு கேட்டேன். அப்போ எங்க வீட்டில் இருக்க பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பா கிட்ட நீங்க காங்கிரஸ்க்கு போட்டுக்குங்க, நாங்கெல்லாம் பையன் வந்து இலைக்கு அலையிறான், நாங்க இலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நாம நூற்றுக்கணக்கான வீடியோ பார்க்கிறோம், குழந்தைங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணுது. அப்ப இது ஓட்டா மாறுமா மாறாதாங்கிற கேள்வி இன்னொரு இடத்துல இருந்து கிடைக்குது. பிறகு விஜயை பார்க்க வருகிற கூட்டத்துக்குள் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இதற்கு முன் தமிழக அரசியலில் ஒரு அரசியல் கூட்டத்தில் நம்ம பார்த்ததே இல்லை. திரும்பவும் பேராசிரியர்கிட்ட கேட்கிற, அவர் சொல்றாரு இது டிவைன் கரிஷ்மா. இந்த டிவைன் கரிஷ்மா இருக்கிற ஒரு தலைவன் வருகிற பொழுது கூட்டம் கண்ணீர் சிந்துவது இயல்பு. இப்படி உலகம் முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு, அது இப்ப தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அப்ப என்னன்னா, விஜயை நான் ஒவ்வொரு ஸ்லைஸாக புரிந்து கொள்ள பார்க்கிறேன். அரசியல்ல விஜய்ன்ற ஃபேக்டர்ல ஒரு நடிகர் வரதோ நடிகை வரப்பையே தன்னெழுச்சியான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், நகை கடையெல்லாம் திறக்க வரப்ப அப்படி அந்த தன்மையை பார்க்கிறோம். பிரபல பாடகர்கள் பாடுறப்ப அழுகிறத பார்க்கிறோம், ஆன்மீக தலைவர்கள் பேசுறப்ப அலறத பார்க்கிறோம். அந்த டிவைன் கரிஷ்மா எப்படி பாலிடிக்ஸ் குள்ள வருது? அதுதான் கேக்குறேன். அதுதான் இப்ப விஜய் நீங்க ரொம்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. நீங்க ஒரு பக்தி பாட்டை கேட்கிற போது ஒருத்தனுக்கு வழுகிற அழுகை, ஒரு ஆன்மீக தலைவரை பார்க்கிற போது ஒருத்தனுக்கு வழுகிற அழுகை, ஒரு வெயில்ல காத்து நிற்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு பெண்களுக்கு எப்படி வருது அப்படிங்கும் போது இந்த இடத்துல இன்னொரு படி விஜய் அதை தாண்டி போறாரு. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு அடுக்காக நாம விஜயை பகுத்து பகுத்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் தமிழகத்தில் இதற்கு முன்னால் நடந்ததே இல்லை. நீங்க சொல்வது விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த இது போது. ஐயா எம்ஜிஆர் 1977 அவர் முதன்முறையாக கண்ட தேர்தலில் 30.4% வாங்கியிருக்காரு. ஐயா என்டிஆர் அவருடைய முதல் தேர்தலில் 44% வாங்கியிருக்காரு. ஐயா விஜய் 30.4 44க்குள்ள எத்தனை சதவீத வாக்குகளை வேண்டுமானாலும் வாங்குவதற்கான சாத்தியக்கூறோடு தான் இந்த தேர்தல் இருக்கிறது. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.